ஹலோ பிரைஸ் லார்ட். என்ற கர்த்தருடைய வார்த்தை நாகும் 1 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பிரியமானவர்களே, அவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதான நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய இக்கட்டிலே நான் அரணான கோட்டையாக இருப்பேன், நான் உனக்கு நல்லவராகவே இருப்பேன். வல்லவராக இருக்கிறார், வாக்குமாறாத தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்கிறவராகவும் பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இப்போதும் கூட ஆண்டவரை நமக்கு நல்லவராகவும் இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாய் இருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆற்றுகிறவராக தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மேலே விசுவாசிப்போம். ஆண்டவர் வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிப்போம். ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், எந்த இக்கட்டு வந்தாலும் அவரே நான் தஞ்சம் புகுந்து கொள்ளும் அரணான கோட்டையாக இருந்து என்னை காப்பாற்றி என்னை விடுதலையாக்கி என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலைக்கு மீட்டு பாதுகாத்து வழிநடத்துவார். நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் பிசாசின் கட்டிலிருந்தும் எல்லா விதமான சதி ஆலோசனைகளில் நின்றும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க அவர் எல்லாவற்றுக்கு தப்பிக்கொள்ளும் அரணான பாதுகாப்பாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தப்புவித்து வழிநடத்துவார். ஆண்டவர் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் எப்போதும் நல்லவராகவே இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் காரணக்கர்த்தாவாக இருந்து நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் நல்லவராகவே இருந்து நமக்குடைய உண்டான காரியங்களில் அவர் வல்லவராக இருந்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நன்மை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு நேற்றும் என்றும் நல்லவராகவே இருக்கிறீர், இப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர், இனிமேலும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இக்கட்டு நாளில் நான் உனக்கு பாதுகாப்பான கோட்டையாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இக்கட்டான காலங்களில் நாங்கள் செல்லக்கூடிய பாதுகாப்பான இடமாகவும் உண்மை நம்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீர் கவனமாக இருக்கிறீர். இக்கட்டு சூழும்போது அவர்களை சூழ்ந்து கொள்கிறீர், பாதுகாப்பாக சூழ்ந்து கொள்கிறீர் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி மீட்டு பாதுகாத்து நடத்துவீராக. எல்லாத்தையுமே நின்று விலக்கி எங்களை சூழ்ந்து கொள்வீராக. கிருபையினாலே இரக்கங்களினாலும் முடிசூட்டி நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பிரியார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆபரவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.